அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிரவி எடுத்துகிட்டு பீட்ரூட் வந்து நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ரொம்ப பொடிசாக வேணாம், ஓரளவுக்கு நல்லா தின்னாகவே வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறோமா, அதனால் இந்த அளவு வெட்டினீங்கன்னா போதும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிறுபருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கழுகி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் போதுங்கான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினாக்கில் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினாக்கில் ஒரு தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் மறந்துட்டேன், அந்த வரமிளகாயை அதிலே போட்டு தக்காளி வதங்கினாக்கில் கொஞ்சம் வதங்கறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கினோடனே பீட்ரூட்டு போட்டுக்கோங்க. பீட்ரூட்டு போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கினாக்கில் கொஞ்சம் பீட்ரூட் இப்படி நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் பீட்ரூட் நல்லா வதங்க விடுங்க. நல்லா இதில் வந்து எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த காயை சிம்மில் வச்சு வதங்க விட்டுட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிறுபருப்பு இருக்கா, அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கழுகிட்டு பருப்பை வறுப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே பருப்பை நல்லா வறுத்தாக்கில் தான் கழுகுனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பருப்பு போட்டாக்கில் இந்த காய் முங்குற அளவு ஒரு அரை செம்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் அது நல்லா ஒரு கலர்னு கலரி விட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 விசிலாச்சு விட்டுறலாம். ஏன்னா இந்த காய் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பார்த்திங்களா சூப்பரான பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.